5 அப்பம் 2 மீன் வந்து இது ஒன்றுதான் 4 சுவிசேஷத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அற்புதம். இட்ஸ் த ஒன்லி மிராக்கிள் ரெக்கார்டட் இன் ஆல் த 4 காஸ்பல்ஸ். மத்தேயு, மார்க், லூக் இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் வித்தியாசமான இவைகள் இந்த 3லிருந்து வித்தியாசமான ஒரு சுவிசேஷம். ஜான் 6 verses 5 to 10. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்கள் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். Jesus asked this question to Philip. Where can we buy bread to feed all these people? இந்த இவ்வளவு ஜனங்கள் சாப்பிடுவதற்காக உணவை நாம் எங்கே வாங்கலாம்? இந்த சூழ்நிலை பிலிப்பினுடைய இடத்துல நாம் இருந்திருந்தால் என்று நான் கேட்கும்போது, உங்களுக்கு இந்த சம்பவம் எப்படி முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆனால் அந்த ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு இந்த முடிவு தெரியும். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அது உண்மையான பதிலாக இருக்காது. ஏனென்றால் உங்களுக்கு எனக்கும் இந்த அற்புதம் தெரியும். அதை வைத்து நம்ம தலையில் சில காரியங்களை சொல்கிறோம் இல்லையா? வாட் இஃப் யூ டோன்ட் நோ அ மேஜர் மிராக்கிள் இஸ் கோயிங் டு அன்ஃபோல்ட். ஒரு பெரிய ஒரு அற்புதம் சீக்கிரமாய் நடக்கப் போகுது என்று தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கேட்டார்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? பைபிளில் இருக்கிறது வேறு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிலிப் என்ன சொன்னான்? எங்கே போய் வாங்கலான்னு கேட்டார் அவர். எங்கே போய் வாங்கலாம்? இந்த பணம் எவ்வளவு வேணும் அப்படின்றான். இந்த இடத்துல நம்ம இவ்வளவு மாதம் வேலை செஞ்சாலும் கூட, எத்தனையோ மாதம் இருந்தாலும் கூட நமக்கு அந்த பணம் இருக்காது. அந்த அளவுக்கு பணம் இருக்காது. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்கல, நம்மக்கிட்ட பணம் இருக்கான்னு. உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டாரா? இல்லாட்டி எப்படி இந்த சாப்பாட்டுக்கு நம்ம பே பண்ணுறது, நம்ம பணத்தை கொடுக்கறதுன்னு கேட்கல. இல்லை, அவருடைய கேள்வி என்னென்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. வேர் கேன் வி பை? எங்கே போய் வாங்கலாம்? இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் அங்கே இருந்தார் அந்த டைமில், யோவான். அவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு முதலே தெரியும்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த கேள்வியை கேட்டார்? அந்த உலக பிரமாணமாக அதை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது சாயங்காலம் ஆயிடுச்சு. நீங்கள் அதே சம்பவத்தை மார்க் 6:36 பார்த்தீங்கன்னா சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, இந்த ஜனங்களை அங்கே அனுப்பிச்சி விட்ருங்க, அங்கங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் போய் அவங்க எதையாவது வாங்கிக்குவாங்க. இது 5000 ஆண்கள் மாத்திரம்னா ஒரு 15,000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த காலத்துலையும் சரி அந்த காலத்துலையும் அது பெரிய கூட்டம். அவங்கள ஒரு வனாந்தரத்தில் இருக்காங்க. அது உண்மையிலே ஒருத்தரும் இல்லாத இடம் அது. பெத்சைதா பக்கத்தில், நார்தர்ன் சைட் ஆஃப் சி ஆஃப் கலிட்டி. அந்த சீஷர்களே சொன்னாங்க, இவங்களை அனுப்பிச்சிருங்க, எங்கேயாவது போய் பார்த்துக்கிட்டோம் அவங்க. பிலிப் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ரொம்ப லேட்டு, நம்ம இவ்வளோ பேர் ஜனங்களுக்கு நம்மக்கிட்ட நம்ம போய் வாங்க முடியாது, பணம் இது அப்போ வாங்க முடியாது, பிரெட் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மற்ற சீஷர்கள் சொன்னதும் சரி கிடையாது, நியாயமானதில்லை. என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்களை போய் சுற்றி முற்றி இருக்கிற வில்லேஜ், அந்த ஏரியா மேப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வில்லேஜெல்லாம் கிடையாது, இது பொட்டக்காடு. அதில் போய் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ இல்லையா, நம்ம கையை கழுவி விட்டுறலாம், நம்ம கையில் உட்கார மாட்டாங்க, அவ்வளோதான். கர்த்தர் சீஷர்களத்தில் கேட்கும்போது அந்த நேரத்தில் கேட்ட கேள்விக்கு காரணம், இது மனுஷர்களால் முடியாத சூழ்நிலை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்கிறார். அதே சமயம் அது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, இயேசுகிட்டே சொல்கிறாங்க அவங்க. At the same time, not only they have to recognize this is physically impossible, but he also wanted them to recognize his presence and his power in such an impossible situation. அப்படி ஒரு இயலாத ஒரு சூழ்நிலையில் இயேசு அங்கே இருக்கிறார், அவருடைய வல்லமை அங்கே இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? கோர்ஸ் ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக, உண்மைதான். பட் அது மாத்திரம் தானா? இல்லை, அதை விட மேலான ஒரு காரியம். இன்னொரு இடத்துல பார்ப்போம், 3 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாங்க ஜனங்க. இது ஒரு ஈவினிங் தான், போயிருக்கலாம் அவங்க வீட்டுக்கு. ஒரு வேளை பட்னியாக எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த காலத்துலலாம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு காரியத்தை போதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். கர்த்தராகிய தேவன் தெரிந்தும் அவியாத அந்த முட்புதரில் மோசேக்கு வெளிப்பட்ட போது அவன் இப்படி கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த போது, உன் கையில் இருப்பது என்னன்னு கேட்டார். வாட் இஸ் தட் இன் யுவர் ஹேண்ட்? மோசே கையில் இருந்ததெல்லாம் அந்த மேய்ப்பனின் கோல், தடி. அது தவிர ஒன்றும் இல்லை. அது போதும் கர்த்தருக்கு. மோசே எதிரியை முகமுகமாய் சந்தித்து அவனை மேற்கொள்ள போகிறான் என்பதை நிரூபிக்க மோசே கையில் இருந்தது போதும். அதை தான் கர்த்தர் கேட்டார் யாத்ராகமம் 4வது அதிகாரத்தில். இங்கே அதே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட கேட்குறார். இந்த இந்த அற்புதத்தின் சூழ்நிலையில் முதல் கேள்வி எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டார் பிலிப்பு கிட்ட. 2வது கேள்வி கேட்குறாரு, ஹவு மச் பிரெட் யூ ஹாவ்? உங்ககிட்ட எவ்வளவு? மத்தேயு 6:37-38 அதே அதே அற்புதத்தை தொடர்ந்து பார்க்குறோம். அதற்கு அவர், நீங்களே இவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் என்றார். சீடர்கள் அவரிடம், நாங்கள் போய் 200 தினசரி பணத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க முடியுமா என்றார்கள். அப்பொழுது அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று போய் பாருங்கள். ஹவு மச் பிரெட் யூ ஹாவ்? கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். அதான் அவர் கேட்ட 2வது கேள்வி. உன் கையில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்டார். உங்ககிட்ட இருக்கிற அப்பம் எத்தனை இருக்குது? நீங்கள் நானும் ஒன்றுமே முடியாது, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. இட்ஸ் எ இம்பாசிபிள் சிச்சுவேஷன். யூ கோ டு த லார்ட். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போகிறீங்க. என்ன கேட்குறீங்க? அவர் என்ன கேட்குறீங்க? அவர் உங்களை என்ன கேட்குறார்? எப்பொழுதும் கர்த்தரின் ஆவியானவர் சொல்லுவதற்கு, நீங்கள் கேட்பதற்கு உங்கள் காதுகளை கூர்ந்து வைத்திருங்க. ஜெபிக்கும்போது அவர் மாறாத கர்த்தர். உங்களை அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில் உங்களை எதையாவது அவர் செய்ய சொல்லி கேட்டால், உங்களிடத்த ஒரு கேள்வி கேட்டால், உங்களை ஒரு காரியம் செய்ய ஊக்குவித்தால், அதை உடனே கேட்டு செய்யுங்க. The way God works miracles in our lives most of the time is by partnering with us. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆண்டவர் செய்வதற்கு நம்மோடு அவர் இணைந்து அந்த அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். வல்லமை கர்த்தருடையது மாத்திரம்தான், யாரோடதும் இல்லை. ஆனாலும் கூட பல சமயங்களிலே நீங்களும் நானும் தேவனோடு பங்கேற்று தேவனோடு பார்ட்னராக இருந்து அவரோடு விசுவாசத்தில் ஒத்துழைக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். எதையாவது செய்யணும். அந்த எதையாவது என்று சொல்லும்போது அந்த முன்னால் இருக்கிற சவாலுக்கு முன்பாக, முன்னால் இருக்கிற அந்த பெரிதான காரியத்துக்கு முன்பாக உங்கள்கிட்ட ஆண்டவர் செய்ய சொல்லுவது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் when he asks you to do something simple, you just need to do it to release the miracle. அவர் இந்த காரியத்தை, சின்ன காரியத்தை செய் அப்படின்னு சொல்லும்போது, அதை செய்யும் போது தான் அந்த அற்புதம் வெளியே வரும். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிவந்த சமுத்திரம் திறந்துச்சு இல்லையா? யாராவது வாசிங்க யாத்ராகமும் 14வது அதிகாரம் 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனிச்சு படிக்கணும். ஏதோ கதை படிக்கிற மாதிரி படிக்கிறோம். தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் என்று நம்ம பாடுகிறோம். ஒரு பக்கம் அது உண்மைதான். ஆனால் இங்கே கர்த்தர் மோசேயிட்ட சொல்றது, முத காரியம் அந்த ஜனங்க போகட்டும். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, சும்மா இருங்க என்னுடைய ரட்சிப்பை காண்பேன். ஆனால் சும்மா இருந்தால் உட்கார்ந்துருக்க சொல்ல, நீ விசுவாசத்தில் நடந்து போக ஆரம்பி. இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க சொல்லு. உன் கையில் கொடுத்துருக்கேன் பாரு, வாட் இஸ் தட் இன் யுவர் ஹேண்ட்? உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டேனே, அதே கோல் தான், வேற ஒன்றும் இல்லை. பார்வோனை முறிவழிக்க வேற எதையும் தேவையில்லை. அவர் மோசேக்கு பணத்தை தரல, கிரீடத்தை தரல, ரதங்களை தரல, குதிரைகளை தரல. அந்த கோலோடு தான் அவன் நடக்கிறான் கடைசி வரைக்கும். நீ கையை உயர்த்தி, கோலை உயர்த்தி, உன் கையை நீட்டி கடலின் தண்ணீரை நீ பிரித்து விடு. பிக் அப் யுவர் ஸ்டாஃப் அண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஓவர் தி சீ. டிவைட் த வாட்டர். யூ டிவைட் த வாட்டர் மோசஸ். மோசே, நீ கடலின் தண்ணீரை பிரித்து விடு. ஆமேன், 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 ஆமேன். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. ஒன்ன செய்ய சொல்றாரு. நீ இயேசுவே, நீங்க இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
நீ போய் பிணியாளிகளை சுஸ்தமாக்கு, நீ போய் அசுத்தாவிகளை துரத்து, நீ போய் பிரசங்கி, நீ போய் குஷ்டரோகியை சுஸ்தமாக்கு, நீ போ, நான் உனக்கு பின்னாலே வருவேன், முன்னால் இல்லை உனக்கு பின்னால் வருவேன். He asks you to cooperate, he asks you to partner. ஒருத்தரும் நம்ப வேணாம், அந்த கோலில் எதுவும் ஒன்றும் மேஜிக் இல்லை, உங்கள் கையில் ஜெபிக்கிற கையில் ஒன்றும் மேஜிக் கிடையாது, பலம் கிடையாது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது ஒன்று கையில் ஒன்றுமில்லாத கை, அதில் அந்த பரலோகத்தின் வல்லமை இறங்குது. ஒன்றுமில்லாத கோல், அது கடலின் தண்ணீரை பிரிக்கிறது. புரியுதா பிரதர்? 5 அப்பம் 2 மீன் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லலாம். அந்த ஒரு பையனுக்கு தான் சாப்பாடு. 15,000 பேர் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேலே இருக்கிற சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே ரகசியம் என்ன? ஆண்டவரை நாம் நிச்சயமாய் ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, தேவன் அந்த அற்புதங்களை உங்களோடு சேர்ந்து செய்ய விரும்புகிறார். எரிகோ மதில் உங்களுக்கு தெரியும். யாராவது வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 2-5 வரைக்கும். இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இந்த காரியங்கள் நீங்க வாசிக்கும் போது இவைகளுக்கும் எரிகோ மதில் விழுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க போய் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு டெம்பிளையோ மசூதியோ சுற்றி 7 நாள் சுத்தினாலும் அது உலக போறதில்லை. இங்கே என்ன விஷயம்னா, யோசுவாவுக்கு வேலை கொடுக்குறாரு, ஆசாரியர்களுக்கு சில காரியத்தை சொல்றாரு. எவ்ரிதிங் லுக்ஸ் இல்லாஜிக்கல். நீங்கள் நானும் இருந்தா இதுக்கு என்ன சம்பந்தம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்போம். எக்காலத்தை ஊத சொல்றாரு, அவங்க செய்கிறாங்க. ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரோல் கொடுக்குறாரு. அந்த கடைசியில் அனைத்து மக்களும் உரத்த சத்தம் எழுப்பட்டும், அப்பொழுது பட்டினத்தின் சுற்றுமதில் இடிந்து விழும். இப்படிப்பட்ட தேவன் தான். இதை பற்றி வரிசையாக நான் சொல்லிட்டு போகலாம். தாவீது கோலியாத்தை முறிச்சது, நீங்கள் பல அற்புதங்களை பார்க்கும்போது அந்த சவாலுக்கும் அந்த பிரச்சனைக்கும் அந்த பெரிய எதிர்ப்புக்கும் சம்பந்தமே இல்லாத மிகவும் குறைவான ஒரு சிறிய காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் சில ஜனங்ககிட்ட. யோனத்தான் அந்த முசுக்கட்டை செடியில போய் சத்தத்தை கேட்டான். இப்படி பல உதாரணங்களை பார்க்கலாம். இதே கர்த்தர் சுவிசேஷத்துலையும் இதே போல பழைய ஏற்பாடை போல தொடர்கிறார். ஜனங்களிடத்தில் விசுவாசம் இருக்கணும். சூழ்நிலையை பொறுத்து இயேசு கிறிஸ்து சில காரியங்களை, குறிப்பான காரியங்களை செய்ய சொல்றார். இதில் நம்ம சகோதரியை நிறைய பேர் அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பல நாட்களாய் விடுதலை கிடைக்கல, பல நாட்களாய் நோய் குணமாகலை, பல நாட்களாய். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். உங்ககிட்ட ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறார். யூ மே திங்க் இட் இஸ் சில்லி, யூ மே திங்க் இட் இஸ் ஸ்மால், பட் when God says that, do it. சின்ன காரியம், அற்பமான காரியம் என்று நினைக்கிறாய். தேவன் உன்னிடத்துல அந்த காரியத்தை கேட்கும்போது, நீ அதை செய்யும் போது பெரிய அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, அந்த கானாவூர் கல்யாணத்துல மரியாள் ரொம்ப அழகா சொன்னான், டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க யாருன்னார். அவர் சொன்னது, அதுவும் அந்த செஞ்சவங்கெல்லாம் சம்மந்தம்லாம் நினச்சிருப்பாங்க. தண்ணி அந்த ஜாடியில் தண்ணி ஊற்ற சொன்னார், 6 ஜாடியில். அது செஞ்சாங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுங்கயான்னு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. அதுதான் இங்கே இந்த 5 அப்பம் 2 மீனுக்கு போகும்போது இதை கொடுத்து நான் இப்போ எல்லாரும் மத்தேயு 14க்கு போயிடுவோம். அந்த மத்தேயுல இந்த 3 அதிகாரங்கள் இருக்குது. அதுலேருந்து சில அருமையான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நான் நேற்று நான் கற்றுக்கொண்ட போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. 5000 புருஷர்கள் அப்படின்னா 15,000 பேர்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 5000 புருஷர்கள் ஒரு சிறு பையனோட லஞ்ச் வச்சு அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேலே 12 கூட எடுக்கப்பட்டது. அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்ருக்கலாம். அப்படின்னா ஒரு சிறுவனுடைய உணவு 5 அப்பம் 2 மீன், அது 20,000 மடங்கு பெருக்கப்பட்டது. ஆமென். மத்தேயு 14, 21, 22 வாசி. பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில்
தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜீசஸ் இன்சிஸ்டட், சீடர்களை வற்புறுத்தினார்னு புதிய தமிழ்ல போட்டிருக்கு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அவங்கெல்லாம் அந்த கூட்டமெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போதே இவங்களையும் அனுப்புறாரு, சீஷர்களையும் அக்கறைக்கு போகும்படியாக. சாதாரணமா ரொட்டீனா நடக்கிறது என்னன்னா, இயேசுக்கு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தனியா ஒதுங்கி ஜெபிக்க போவார், மலை மேலேயோ தனியா ஒதுங்கிடுவார். இந்த சீஷர்கள் எல்லாம் அப்படியே சாயந்தரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் வரைக்கும் காத்திருப்பாங்க. ஆனால் இந்த அற்புதம் நடந்த பிறகு அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அவர்களை வற்புறுத்தினாராம். அவர் மலைக்கு மேலே போயிட்டார் ஜெபம் பண்ண, அப்படிதான் போட்டிருக்கு. ஆனால் சீஷர்கள் படகுல போறாங்க. ஆனால் 24 வசனத்தில் பார்க்குறோம், சீஷர்கள் சென்ற படகு கரையை விட்டு வெகு தூரம் போயிருந்தது. எதிர்காற்று வீசியதால் படகு அலைகளினால் அழைக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி வருகிறார். அந்த பொங்குகிற குமிறி கொண்டிருக்கிற அந்த கடலிலே அந்த சீறுகிற காற்று எதிர்காற்று இருக்கும்போது அவர் தண்ணீரில் நடந்து வருகிறார். இப்படிப்பட்ட எதிர்காற்றையும் அலைகளையும் பார்த்தும் கூட தன்னுடைய ஆண்டவர் அப்படி கடல் மேல நடந்து வருகிறதை பார்த்த பேதுரு, நீங்க என்னைய கூப்பிடுங்க ஆண்டவரை, தண்ணீரில் நடக்கும்படியாக நானும் வருவேன். வந்துகிட்டு இருக்கும்போது பேதுரு அந்த அலைகளை பார்த்தான், பயந்து நம்மள ஆரம்பிச்சான். அப்ப அவரு 3வது கேள்வி கேட்கிறார். His third question was, why did he doubt me? நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்ம நினைக்கலாம் அந்த காரியத்தை மாத்திரம் தான் கேட்கிறார். இல்ல, ஆண்டவர் தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அவர்கள் படகில் ஏறிய போது காற்று தணிந்தது. படகில் இருந்தவர்கள் அவரை வழிபட்டு உண்மையாகவே நீர் இறைவனின் மகன் என்றார்கள். அவங்க கண்ணு தெரியுது. அந்த கேள்விகள் ஆண்டவர் கேட்டு அற்புதங்கள் செய்வதன் காரணம் அவர்களுக்கு இயேசுவே தேவகுமாரன் என்ற வெளிப்படுத்தல், வெளிப்பாட்டு அறிவு, ரெவலேஷன் நாலேஜ் அவங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஒரு சில வசனங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேயே 36வது வசனம் யாராவது வாசிங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஆமே. அவர் உண்மையாகவே தேவகுமாரன் என்று அவரை தொழுது கொண்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, காலையில் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா போதும் என்று கேட்ட ஒவ்வொருவரும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒவ்வொருவரும் குணமடைந்தார்கள். வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்க எல்லாரும் குணமடைந்தார்கள். ஆமென். இதை தொடர்ந்து தினம் தினம் பார்த்துட்டு இருக்காங்க சீஷர்கள். அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஐடியா வந்திருக்குமா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், உண்மையிலே அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு. என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஐடியா வந்திருக்குமோ, வந்திருக்காதா சீஷர்களுக்கு? ஸ்ட்ராங் ஐடியா வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அடுத்த அதிகாரம்லாம் படித்தவங்களுக்கு தெரியும், நம்ம சீஷர்களை அதிகமாய் இலக்காரம் பண்ணுறது உண்டு, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்மளை கொடுத்து நம்ம யோசிக்க போகிறோம். அடுத்த அதிகாரத்துக்கு போகும்போது இந்த 5 அப்பம் 2 மீனும் அந்த 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 மத்தேயு 14 இருக்கிற அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு சில நாட்கள் முடிந்து விட்டது. அவைகளெல்லாம் கலிலேயா அந்த கடலில் வடபக்கம் இருக்கிற இடம். அது யூதர்கள் ஏரியா. இந்த மத்தேயு 15க்கு வரும்போது அவர் தென்பக்கம் இருக்கிற இந்த கலிலேயா கடலில் தென்பக்கம் கீழே இருக்கிற இடத்துல அது புறஜாதிகள் இருக்கிற இடம், அங்கே இருக்கிறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம், திரளான கூட்டம் எல்லா விதமான வியாதிகள் இருக்கிறவங்களை கொண்டு வந்தார். இயேசு சகலரையும் குணமாக்கினார்னு படிக்கிறோம் மத்தேயு 15. அவரோடு அந்த கூட்டம் 3 நாள் தங்கியிருந்தாங்களாம். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஏதாவது சாப்பாடுலாம் கொண்டிருப்பாங்க, கட்டு சாதம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஆனால் அந்த 3 நாளில் அவரோடு தொடர்ந்து இருக்கும்போது, ஏன்னா நோயாளிகள் அது மாதிரிலாம் பலவீனர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு கொண்டிருப்பாங்க. சொந்தக்காரங்க தான் கூப்பிட்டு வராங்க, நண்பர்களும் சொந்தக்காரங்களும். ஆனால் 3 நாளில் அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தின்னு போச்சு. அப்போ மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள், உண்பதற்கோ இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. நான் இவர்களை பசியோடு அனுப்ப விரும்பவில்லை, அவ்வாறு அனுப்பினால் வழியில் இவர்கள் மயங்கி விடுவார்கள். They have nothing left to eat, but I don't want to send them away hungry. இப்போ நான் கேட்குறேன், மேபி 1 வாரம் 2 வாரம் எவ்வளோ நாள்னு தெரில, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் இதை விட ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அவர்களுக்கு அவர் போஷித்தார். கூடையில் எடுத்து வச்சாங்க, பாக்கி 12 கூடையில். யார் எடுத்து வச்சா? இதே ஆட்கள். அப்போ சீஷர்களை போல நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்?
யாராவது சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆ முன்னாடி போச மாதிரி போஷிங்கன்னு சொல்லிப்பாங்க. போஷிங்க முன்னாடி பண்ண மாதிரி போஷிங்கன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆனால் இந்த தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கறதுக்கு முன்னாடி சீஷர்கள் முந்திக்கிட்டாங்க. அதற்கு சீடர்கள் நீங்கள் போஷிங்கன்னு சொன்னப்போ இப்படி இவங்களாம் அவங்க பசியோடு அனுப்ப விரும்பவில்லைன்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு கொடுப்பதற்கு போதுமான உணவை இந்த இடத்துல, இந்த வனாந்தர இடத்துல நம்ம எங்கேருந்து பெற முடியும்னு இவங்க கேட்குறாங்க. இயேசு அவங்க கிட்ட என்ன கேட்டார்? அதே கேள்வி, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்கு? ஆமென். You see, it's an absolutely similar situation. முன்னால் போன அதிகாரத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இருந்த அதே சூழ்நிலை. ஆனால் சீஷர்கள் இன்னைக்கும் கனெக்ட் பண்ணல. பாருங்க, ஜனங்கள் இயேசுகிட்ட டைரக்டாக வந்து தரத்தின் ஓரத்தை தொட்டு குணமானாங்க. அவரே தொட்டு குணமாக்கினாரு. சீஷர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஹல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில், அற்புதத்தில் தங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று, தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு, இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவங்கள ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க படித்த பாடங்களை மறந்து விட்டாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நாமும் அப்படி தான் இருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் கேட்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் வியக்கத்தக்க ஏதாவது அற்புதத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? அதுக்கு எந்த காரியமும் சொல்ல முடியாது. நான் தினந்தோறும் வாழ்கிறதே அற்புதம் சொல்லாதீங்க. ஒரு அற்புதம், பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றதுண்டா யாராவது? இங்கே ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு வருஷம் எக்ஸாக்ட்லி 1 year back. I was driving a car, fell asleep. I should have died in that accident. Today I'm alive because of that. Okay. That was miracle. Okay. வேற 1 லிட்டர் மண்ணெண்ணையை நாங்க 7 நாள் யூஸ் பண்ணோம். மண்ணெண்ணெய் இல்லாத சமயத்துல. ஸ்தோத்திரம். ஜோயினாக்கு புது ஜீவனை கொடுத்தார். மறுத்து போவாங்க டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் தேவன் ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஆமென். கிராண்டிசன். என்னுடைய மகளுக்கும் அதே கண்டிச்சன் தான் ஆண்டவர் அதிலே ஜீவனை தந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாலமன். நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன் பிரதர். ஆண்டவர் பெரிய கிருபை, ஒரு சேதம் கூட ஆகல பிரதர். ஆச்சரியமா எனக்கு ஜீவனை திருப்பி கொடுத்தாரு பிரதர். அது வந்து அமேசிங் பிரதர். ஆமென். வேலை யாருக்கும் அப்படி கிடைச்சது இல்லையா? எதிர்பார்த்தா ஆமென் கிடைச்சது பிரதர். ஆமென். Out of nowhere, right? ஆமா பிரதர், அவுட் ஆஃப் நோவேர். ஓகே. நோய்கள் குணமானது, பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினார் ஆண்டவர், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? நான் திருப்பி கேட்குறேன், அதற்கு அதே போல இன்னொரு சூழ்நிலை வரும்போது நாம் அதற்கு எப்படி நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்றோம்? ஒரு வேலையை அற்புதமா ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு நாள் வேலை போகுது. உள்ளுக்குள்ள சந்தேகம், கோபம், ஒரு மரண படுக்கையிலேருந்து நம்மை விடுவித்தார். இன்னொரு மரண படுக்கைக்கு யாரையோ கூட்டு போறார் குடும்பத்தில். நம்ம யோசிப்போம், அப்படிதான் இருந்தாங்க அவங்க. அது 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு 5000 பேருக்கு. இன்னைக்கு 4000 பேர் முன்னாடி இருக்காங்க. அந்த பாடங்கள் மறந்துருச்சு, அந்த அற்புதம் மறந்துருச்சு. இன்டர்னலைஸ் ஜீசஸ், இயேசுவை உள்ளே கொண்டு வரல அவங்க. இன்னும் ஒரு புதிரான காரியத்துக்கு போவோம். இன்னும் பாருங்க, அந்த 4000 பேர் பற்றி படிப்போம். மத்தேயு 16 முதல் 6 வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானமிட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்றார். இதே நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் கனெக்டட். இந்த 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்துல 4000 பேருக்கு 4000 புருஷர்களுக்கு 7 அப்பத்தை வச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் படிச்சுட்டே வரோம். அது முடிஞ்சு இங்கே ஒரு காரியம் இன்னொரு இடத்துக்கு வராரு. அங்க ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு, நீங்க காட்டுங்கன்னு சொல்லி. இந்த சீஷர்கள் அநேக அற்புதங்களை பார்த்துட்டாங்க. இப்போ அவரை தேவகுமாரன்னு கூட தொழுது கொண்டாங்க, அவர் காற்றையும் கடலையும் அதட்டிய போது. ஆனால் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் நான் இன்னும் அற்புத அடையாளம்லாம் காட்ட போறதில்லைன்னு சொன்னப்ப அவங்க ஆண்டவரை தனியாக கூட்டு போய், பேதுருவோ அவங்களாம், பேதுரு அடிக்கடி தனியாக கூட்டு போய் பேசுவார் இல்லையா, அவருக்கு கூட்டு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த ஆட்களுக்கு நீங்கள் செஞ்ச அருமையான அற்புதத்தை குறித்து நாங்கள் சொல்லவான்னு கேட்டிருக்கலாமா?
கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்கல. இவங்களோட தலையெல்லாம் எங்கே ஓடிட்டு இருக்குது? பிரெட்டு கொண்டாடல, அப்பத்தை கொண்டாடல, மறந்துட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க பாருங்க ஆளுங்க. இயேசு அவங்களோட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை அங்கே பேசிட்டு இருக்கார். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அங்கே பேசிட்டு இருக்கார். ஆனால் இந்த ஆட்கள் இன்னும் அன்னைக்கு இருக்கிற சாப்பாட்டை தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இந்த பரிசேயர் சதுசேயர் குறித்து எச்சரிக்கிறார். நம்ம பல சமயங்களில் இதை வாசிக்கும் போது சிரிக்கலாம். ஆனால் உங்கள் நிலைமையும் என் நிலைமையும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. எவ்வளவோ பரலோகத்திலிருந்து மன்னாவினால் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கையை உயர்த்தின அபிஷேகம், பரலோகத்தின் ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறார். தேவ கிருபை உங்களை நிரப்பிக்க பல அற்புதங்களை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட தினம் காலையில் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு பிரச்சனை, இந்த காரியம் அந்த காரியம், இவன் என்னை அடிக்கிறான், இது பண்ணுறான், என்னை திட்டுறாங்க, இதே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்ப்போம், ஒரு நிறைய கேள்வி கேட்க போறார் இவங்களை. 16:7-12 வரைக்கும். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினால் இயேசு இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணர்வில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியான எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானது எடுத்ததும் கூட எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னது அப்போதை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமே. இது வரைக்கும் எத்தனை கேள்வி ஆண்டவர் கேட்டார்னு உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. 3-4 முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே ஒரு லிஸ்ட் போட்டார் ஆண்டவர். இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. 5000 பேர், 4000 பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கிற இந்த கேள்வியெல்லாம் பார்ப்போம். Why are you arguing with each other about having no bread? ஏயா ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமேன். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் அப்படி கேட்டார்னா, தினம் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை. எங்கேருந்து இந்த பணம் வரப்போகுது, எங்கேருந்து என் பிள்ளைய அனுப்புறது, இதுக்கு இது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லாததை குறித்து ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் எட்? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? ஆமேன். இதை ஆண்டவர் என்னிடத்துல கேட்கிறார், உங்ககிட்ட கேட்கிறார். என்னத்தை உணரல? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்கிறாரு ஆண்டவர் சீஷர்கிட்ட? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் எட்? இன்னும் இந்த உணரலையா? என்னத்தை உணரல? அவரால் எல்லாம் செய்ய முடியுங்கிறத உணரல. அது தெரியலையா? அவரால் எல்லாம் செய்யறத கூட இல்ல, உன்னுடைய உலக பிரமாணமான தேவைகளை அவராலே அற்புதமாய் சந்திக்க முடியும். எப்படி வேணாலும் சந்திக்க முடியும். உன்னுடைய கையில் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து பெரிய காரியத்தை செய்ய முடியும். இங்கே நிறைய பேர் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அப்படியே பாரத்தில் இருக்கீங்க. எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி திருமணம் நடத்துறது, எப்படி அவங்க ஆளாவாங்க. உன் கையில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட், யூஸ் இட். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் எட்? மத்தேயு 6:33 எவ்வளோ பேருக்கு தெரியும்? முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இந்த கேள்வியை தினம் உங்ககிட்டயும் என்கிட்டையும் கேட்கிறார் ஆண்டவர். நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஏனென்றால் நம்ம ஜெபத்தில் போகும்போது எனக்கு இது இல்லை, அது இல்லை, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, என் சூப்பர்வைசர் கடிக்கிறான், உதைக்கிறான், என்னை வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ திருப்பி கேட்குறாரு, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட என்பதையும் ஞாபகம் இருக்குதா உனக்கு? Don't you remember the 5,000 I fed with 5 loaves? இன்னைக்கு இங்கே நிறைய பேர் எல்லார் வாழ்க்கையிலையும் அற்புதம் செஞ்சிருக்காரு. அந்த அற்புதத்தை எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த 5000 பேர் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஜோ சொன்ன மாதிரி உன்னை போன வருஷம் நான் உயிரோட காப்பாற்றினேன். ஜோயினாவை போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நான் உயிரோட காப்பாற்றினேன். வேலையை அற்புதமாக கொடுத்தேன் உமா சிஸ்டருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் எழுதிக்கிங்க உங்களுக்கு செஞ்ச அற்புதம். டோன்ட் யூ ரிமெம்பர்? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் yet? இன்னும் உனக்கு அதை உணரலையா? என்ன உணரணும்? நம்ம நினைக்கிறோம் அந்த அற்புதம் அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான். அற்புதம் நடந்தது உண்மை. அற்புதம் கடந்த காலத்தில் நடந்தது உண்மை. அற்புதர் உங்களோட இருக்கிறது உண்மை, எப்பொழுதும் உண்மை. The one who does wonders, the one who does miracles is always with you. His compassion never ends. அவருடைய மனதுருக்கத்துக்கு முடிவே இல்லை. His mercies endure forever. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈவன் yet? திரும்ப கேட்கிறாரு, 4000 பேருக்கு நான் போஷிச்சேன்னு எத்தனை கூட நீ எடுத்த? எது தெரியுமா கேட்கிறாரு?
Why can't you understand that I'm not talking about bread? உன்கிட்ட நான் பேசுவது இந்த அப்பத்தை குறித்து சொல்லலன்னு நீ இன்னும் உணராது இருக்கிறது எப்படி? How is it possible? இப்படி இருக்கு, தமிழ்ல அழகா இருக்குது. அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? ஏன் தெரியுமா பிரதர்? இந்த 8 கேள்விகளும் அப்படியே இந்த இன்னைக்கு பார்த்த 8 9 கூட இருக்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் கனெக்டட். எப்படி தெரியுமா? சீஷர்கள் அன்றன்றைக்கு பாடுகளை தான் அவர்கள் கவனிக்கிறாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஆரம்பத்துல, நீ முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு, அதனுடைய நீதியை தேடு, இதெல்லாம் கொடுக்கப்படும். அதை அவர் நிரூபித்து காமித்தார். லிட்ரலா 5000 பேர் மூலமா 4000 பேர் மூலமா நிரூபிச்சு காமிச்சார். வெறும் வாயில சொல்லல. ஆனாலும் கூட உங்களையும் என்னையும் மாரி அவர்களுடைய கவனம் எல்லாம் இந்த அழிகின்ற இந்த உலகத்து காரியங்கள் மேலதான் இருக்குது. ஏன் வேலை, ஏன் பணம், நான் கட்டுற வீடு, என் பிள்ளையோட டியூஷன் ஃபீஸ், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. why can't they understand that? அவருடைய கவனமோ இதுலேருந்து நீங்களும் நானும் கிராஜுவேட் ஆகணும், மேல் படிக்கு போகணும், ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க ஆரம்பிக்கிறார், ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைக்கிற சில முக்கியமான சவால்கள். உண்மைதான், அவர் மனதுருகிற தேவன். நானும் என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்குகிறார். உண்மைதான், நம்முடைய தேவைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த 5000 பேரும் 4000 பேரும் பசியா இருந்தபோது இந்த சீஷர்கள் அல்ல, அந்த ஜனங்கள் கூட கேட்கல. கர்த்தரே பார்த்து மனதுருகினார். ஐயா, இவங்கெல்லாம் இவ்வளோ 3 நாளாக நம்மளோட இருக்காங்களே, எவ்வளோ பசியா, எப்படி பசியா அனுப்புறதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்கிட்ட யாரும் வந்து கேட்கல. ஆனால் நீயும் நானும் சீஷனாக வேண்டும் என்றால், இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்கெல்லாம் முதலும் முக்கியமாக உங்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷனாக்க விரும்புகிறார். ஜீசஸ் வாண்ட்ஸ் யூ டு பி அ டிசைபிள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நாட் சிம்பிளி அ மிராக்கிள் சீக்கர். ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போகிறதுக்காக இல்லை, அது நல்லது செய்வார். பட் முதலாவதாக நீ சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அற்புதம் செய்கிற இயேசு, த மிராக்கிள் லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அற்புத ஜீவனை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் அதை வைத்து ஊழியம் செய்ய வேண்டும். அதில் நம்ம தொடர்ந்துச்சையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாளில். யூ மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் இன் டூயிங் தட் மிராக்கிள் லைஃப் ஆஃப் ஜீசஸ். ஏதோ ஒரு சில நாட்கள், ஏதோ ஒரு சிலர் இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிணியாளிகளை குணமாக்குவாரோ, அல்லது அசுத்தாவிகளை ஓட்டுவாரோ, தரித்திரருக்கு சுவிசேஷம் மாத்திரம் இல்லை சாப்பாட்டையும் கொடுப்பாரோ, அப்படி இல்லை. இட் இஸ் எவ்ரிடே, எவ்ரிவேர், வித் எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் டு யூ. உன்னிடத்தில் வருகிற ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இடத்திலும் உனக்குள்ளே இருக்கிற அற்புத இயேசுவினால் இதை செய்ய முடியும். இதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவருடைய வல்லமை குறையாதது, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன், அது இன்றைக்கும் என்றைக்கும் அது தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த தலைமுறை முடிகிற வரைக்கும், எண்ட் ஆஃப் த ஏஜஸ், இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் தன்னுடைய பணியை செய்வார். இந்த கணக்கு போட்டிங்கன்னா 5 அப்பம் 2 மீன் கணக்கு நான் போட்டு பார்த்தேன். ஒரு சிறுவனோட உணவு 1 20,000 பேர். அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்த மல்டிப்ளிகேஷன் 99.9995% of the work Jesus did. If you would partner with one meal, ஒரு சாப்பாட்டை நீ கொடுத்தா 20,000 பேர் அவர் செய்வார். ஆனால் நீ கொடுக்கணும் ஒரு சாப்பாட்டு. தட் 0.005%. அந்த குச்சியை தூக்கிறதுக்கும் செங்கடலுக்கும் இல்லை, ஆனால் நீ குச்சியை தூக்கணும். ஜீசஸ் வாண்ட்ஸ் டு பார்ட்னர் வித் யூ ஃபார் பிரேக் த்ரூஸ். பெரிய அற்புதங்கள் செய்யும்படியாக, காரியங்கள், செங்கடல்கள் பிளக்கும்படியாக, எரிகோ விழும்படியாக, மலைகள் விலகும்படியாக ஆண்டவர் உன்னோடு ஐக்கியப்பட்டு உன்னோடு பார்ட்னராய் செய்ய விரும்புகிறார். நீ ஒரு சாதாரண ஜனங்களுக்கு நீ ஊழியம் செய்யும் போது தன்னுடைய வல்லமையை அவர் தன்னுடைய மனதுருக்கத்தையும் உன் மூலமாக வெளிப்படுத்தி அவர்களை குணமாக்க, அவர்களை விடுதலை செய்ய, அவர்களை சுத்தமாக்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உன்னை உபயோகப்படுத்துவார். அழியும் கைகளை கொண்டு அழியாத உம்முடைய ராஜ்யம் சொல்ல எத்தனாய் இருந்த என்னை நீர் உபயோகப்படுத்துறேன்னு பாடினாங்க. அழிகிற கை, ஒன்றுமில்லாத கை, ஆனால் இதன் மூலமாக தேவ வல்லமை, நித்திய வல்லமை பாய்ந்து ஜனங்களை குணமாக்க அவர் தயாராக இருக்கிறார். நீ உனக்கு முன்பாக இருக்கிற
பிரதான சவால்களை, நான் சொல்லுவது ஊழியத்தின் சவால்கள், மற்றவர்களுடைய தேவைகள் உனக்கு முன்பாக நிற்கும்போது, when you are surprised, stunned and shocked at the magnitude of the challenge, இந்த இவ்வளவு பெரியதை நான் என்ன செய்ய முடியும் என்று நீ அதிர்ச்சியிலே நிற்கும்போது காதை திறந்து வைத்து அவர் உன்னை வழி நடத்துவார். மெல்லிய சத்தம் உனக்கு ஒரு கேட்கும், அல்லது நீ சிந்திக்கும்படியாக ஒரு சின்ன கேள்வியை கேட்பார். எது ரெண்டில் எதாக இருந்தாலும், உனக்கு அவர் சொன்னாலும் சரி, உன்னிடத்துல கேட்டாலும் சரி, நீ அதற்கு எப்படி நீ பதில் சொல்கிறாய் என்பதை பொறுத்து அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அற்புதத்தை நடத்த, அற்புதங்கள் செய்ய உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை வைத்திருக்கிறார், பொறுப்பை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல இதை செய்ய போகிறோம். You just have to cooperate. You just have to give in little bit. Don't say, I don't have. என்னிடத்துல இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, நான் சாதாரண லேடி, நான் சாதாரண ஒரு ஆளு, நான் லேபர். யூ கேன் எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்கறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது என்ன? He is not asking for what you don't have. நீ நல்லா படிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கல. நீ நல்லா நிறைய பணம் வச்சிருக்கியான்னு கேட்கல. உங்ககிட்ட இல்லாததை கேட்கல. What do you have? நீ ஒன்றும் இல்லை, என் கையில் வெறும் கை இருக்குன்னா அந்த கையை கொடுன்னுவார். நீ ஆள் நிற்கிற போதும், உன் நிழலை கூட உபயோகப்படுத்த முடியும் ஆண்டவரால். பொண்ணு வெளியே இடத்துல இல்லைன்னு சொன்னான் பேதுரு, ஆனால் என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிறேன். That is all Jesus wants to do when he challenges you. இந்த கேள்விகள் எல்லாம் உனக்கு சவால் இடும்படியாக, உன்னை அழைக்கும்படியாக, பார்ட்னர் வித் him as a disciple. பாருங்க, ஒரு சின்ன விசுவாசத்தில் அவனால் பேதுருவால் கடலில் நடக்க முடிஞ்சிச்சு. அவன் சந்தேகப்பட்டதை தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னான், நீங்கள் சொல்லுங்க, நான் நடப்பேன். ஆமென். நீங்கள் செய்ய முடியாது. யூ கேன் வாக் ஆன் வாட்டர், யூ கேன் ஓப்பன் த sea, யூ கேன் வாக் ஆன் த sea if Jesus calls you. இயேசு உன்னை அழைத்தால், இயேசு முன்னால் இருந்தால், அவர் சொல்லுவதை மாத்திரம் நீ செய்தால் உன்னாலே செய்ய முடியும். நீ ஒரு சீஷனாக பிறகு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சவால்கள் வரும்போது, இங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையையும் மனதுருக்கத்தையும் உன் வாழ்க்கையில் ஊற்ற விரும்புகிறார். அதனால அவருடைய கேள்விகளாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கிற ஆலோசனையாக இருந்தாலும் சரி, முதலும் முக்கியமாக உன்னுடைய ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்க. நீ சீஷன் ஆயிட்டப்ப. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்காக போய் ஜெபம் பண்ணியிருந்த, இன்னைக்கு நீ சீஷன். இங்கே இருக்கிற எல்லாரும் சீஷர்கள். ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலையில் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு ரொம்ப எளிதுன்னு ஏற்கனவே அவங்ககிட்ட காட்டிட்டார் பிரதர். திரும்ப திரும்ப காமிச்சிருக்காரு. வேலை இல்லைன்னு திரும்பி அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, எத்தனை தடவை செஞ்சு காமிச்சிட்டாரு. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். அவரை நம்பலாம் நீங்கள். ஆனால் சீஷனாகிய உன்னிடத்தில் அவர் கேட்கிற கேள்வி உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து தான் இருக்குது அதிகமாய். நீ மறுரூபமாக வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்கிறார். அதுவும் பெரிய அற்புதம் தான். ஆனால் அந்த அற்புதத்தான் இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஜனங்கள் தேவன் அண்டையில் இருக்கும்போது, அவரிடத்துல கேட்கும்போது, when you are close to Jesus, miracles are released. அற்புதங்கள் வருகிறது. நீங்கள் அவர் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நடக்கிறது. Miracles are released when we are willing to do the unusual. விசித்திரமான காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அற்புதங்கள் வெளிப்படுகிறது. Miracles are released when our own resources are depleted. நமக்கு இருக்கிறது எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லும்போது அற்புதங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இதுவும் இந்த காரியமெல்லாம் அவரோடு சேர்ந்து நம்ம ஒத்துழைத்து அற்புதங்கள் வெளியாவதற்காக இந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், இந்த நாட்டை ஆயத்தப்படுத்துகிறோம். நீங்கள் இருக்கிற சமுதாயத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் தெருவை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க. பார்டேக் உங்கள்கிட்ட கூப்பிடுறார். ஆமென். 5 அப்பம் 2 மீனை இயேசு தானா செய்யல, பிலிப்பு கையிலையும் கொடுத்தார், ஆண்ட்ரூ கையிலையும் கொடுத்தார். இவங்கெல்லாம் பேசினாங்க. ஆனால் தப்பாக நினைக்கல. அவங்க கையில் கொடுத்து அவங்க கையில் அது போச்சு ஆசீர்வாதத்துக்கு. உங்களை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மல்டிப்ளை பண்ணாலும் அதை அந்த 5000 பேருக்கோ 15000 பேருக்கோ கொடுத்தது சீஷர்கள். உங்கள்கிட்ட என் வழியாகவும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென்.